ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நிவிஸ் ஹோம்மேட் கேக்ஸ். இன்றைக்கி என்ன ஆர்டர் பார்த்தீங்கன்னா ப்ளைன் கேக் ஆர்டர் ஒன்று இருக்குது 1 kg. ஸோ அதுக்கான பேட்டர் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெட் வெல்வெட்டோடைய பேஸ் பேக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அது ஒரு பர்த்டே கேக் ஆர்டர் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌனி ஒரு 1/4 கிலோ கேட்டிருந்தாங்க ஒரு கஸ்டமர். ஸோ இது நம்ம பீஸ் போட்டு கஸ்டமருக்கு சென்ட் பண்ணணும். ஆக்சுவலி நீங்கள் எப்படி கொரியர்லாம் சென்ட் பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க. நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி கொரியர் இல்லை ப்ரொஃபஷ்னல் இல்லை இந்த மாதிரி கொரியர்ஸில் உங்கள் லொக்கேஷனில் என்ன சர்வீஸ் அவைலபிளாக இருக்கோ அந்த சர்வீஸில் நம்ம பக்காவாக பேக் பண்ணி கொரியர் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரௌனிஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் 3 நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நாட் ஓன்லி ப்ரௌனி, ப்ளம் கேக்ஸ், டீ கேக்ஸ், இந்த மாதிரி க்ரீம் இல்லாத கேக் என்ன கேக்னாலும் நாங்கள் கொரியரில் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ பக்காவாக ஹோம்மேடாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நான் இதை கட் பண்ணிட்டேன், உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நல்லா ஃபஜ்ஜியாக சாப்பிட்றதுக்கு நல்லா ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து பாக்ஸ் நல்லா பக்காவாக பேக் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பிவிசி டிரான்ஸ்பரண்ட் கப்பில் நம்ம பேக் பண்ணி அதுக்கு மேலே கொரியர் கவர் போட்டு நம்ம அட்ரஸ்லாம் எழுதி சென்ட் பண்ணிவிடுவோம். அந்த பேக்கிங் போட்டு முடிக்கவும் இந்த பேட்டர் வந்து கம்ப்ளீட் ஆகவும் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம இதை பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஸ்டாண்ட் மிக்சர் புதுசாக நான் வாங்கியிருக்கேன். ஸோ அது இருக்கிறதுனால ஒர்க் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருது. ஸோ ஹோம் பேக்கர்ஸ்க்கு எல்லாமே தெரியும் இவ்வளோ ஒரு ஈஸியாக இருக்கும்னு.